மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற கடைசி விவசாயி திரைப்படத்தில் நீதிபதி மங்கையர்க்கரசி கதாபாத்திரத்தில் நடித்த வேலூரைச் சேர்ந்த மருத்துவர் ரேச்சல் ரபேக்காவிற்கு தமிழக அரசின் 2021ஆம் ஆண்டுக்கான சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. என்ன ஆகுறாங்க? எதுக்கு மயில கொண்டு புதைச்சாராம்? மயில் தோட்டத்தில் செத்து கடைஞ்சி எடுத்து புதைச்சேன். ஒரு ஆண் மயில் 2 பெண் மயில் கொண்டேன்னு சொல்றாங்க. நான் கொள்ளல. யார் சொன்னது உனக்கு? அழகான மயிலை போய் நான் கொல்ல முடியுமா? என்ன எப்படி சொல்ற? இப்படி சொன்னாரா? யார் இந்த கேஸோட இன்ஸ்பெக்டர்? யார்? நீதிவாசன் இன்ஸ்பெக்டர் போனோமா? வர சொல்லுங்க. தாலுகா போலீஸ் இன்ஸ்பெக்டர். என்ன சார் கேஸ் இது? மேடம் ப்ராப்பராக தான் போட்டிருக்கோம் மேடம். ஐ விட்னஸ் இருக்கு மேடம். அதை வச்சு தான் மேடம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம். என்ன பார்த்தீங்க? காட்டுக்கு போயிட்டு வரும்போது அவர் தோட்டத்தில் மயிலை கொன்று புதைச்சதை நான் பார்த்தேம்மா. பார்த்தீங்களா? புதைச்சதை பார்த்தீங்களா? புதைச்சதை பார்த்தேம்மா. என்கிட்ட எப்படி சொன்னீங்க? அது மாதிரி சொல்லுங்க. இருங்க சார், நீங்க கொன்னதை பார்க்கல? இது வந்து என்னுடைய மகள் டாக்டர் வேலு. இவங்க வந்து ஒரு ஆயுர்வேத மருத்துவர். எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள ஆயுர்வேத மருத்துவர். சினிமாலையும் பல படங்கள் நடிச்சிருக்காங்க. இப்போ 2021 கடைசி விவசாயி என்ற படத்தில் ஒரு நல்ல ரோல் நடிச்சதுனால ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு சிறந்த குணச்சித்திர நடிகை 2021 கடைசி விவசாயி என்ற படத்துக்கு உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு மகிழ்ச்சியும் வாழ்க்கையும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் உங்களோட கூப்பிட்டேன். இவ்வளோ பேர் வந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றி. வேறு எதுவும் பேசுறதில்லை. இந்த மகிழ்ச்சி உங்களோட ஷேர் பண்ணோம், உங்கள் வாழ்க்கைகளெல்லாம் பெறணும், அதுதான் நோக்கம். என்னோட இவ்வளோ பேர் வந்திருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. சப்போர்ட் இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. திரைப்படத்தில் நான் நடித்த நீதிபதி மங்கையர்க்கரசி கதாபாத்திரம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது எனக்கு இரட்டிப்பு சந்தோஷம் அளிக்கிறது. மேலும் அவர் உணர்ச்சியுடன் பகிர்ந்ததாவது, என் சொந்த ஊரான வேலூர் மக்களின் அன்பும் வரவேற்பும் மிகவும் உணர்ச்சிகரமாக உள்ளது. 10ஆம் வகுப்பு படிக்கும் போது மாநில அளவில் முதலிடம் பெறுவேன் என்று என் பெற்றோரிடம் சொன்னேன். அது அப்போது நடக்கவில்லை. ஆனால் இன்று சினிமா துறையில் மாநில அளவிலான இந்த அங்கீகாரம் கிடைத்திருப்பது என் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பெரும் பெருமையை அளித்துள்ளது. அடுத்தடுத்த படங்கள். தனது வரவிருக்கும் திரைப்படங்கள் குறித்தும் அவர் தெரிவித்தார். வருகிற பிப்ரவரி 20ஆம் தேதி தாய்கிழவி திரைப்படம் வெளியாக உள்ளது. கிணத்தை காணோம் என்ற படத்தில் நடித்துள்ளார். இனியும் நல்ல கதையம்சம் கொண்ட திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து நடிப்பேன் என்றும் ரேச்சல் ரபேக்கா தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ரேச்சல் ரபேக்கா. 2001க்கான சிறந்த துணை நடிகைக்கான விருது தமிழக அரசு எனக்கு கொடுத்துருக்கு. கடைசி விவசாயின்ற படத்துக்காக. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை, ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய சொந்த இடத்துலேருந்து கிடைக்கிற ஒரு ரெகக்னிஷன் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இது என்னை இன்னும் ஜாஸ்தி போக வைக்கவும், இன்னும் நல்ல ஸ்டெப்ஸ் எடுக்கவும், இன்னும் நல்லா பண்ணவும் ரொம்பவே ஊக்குவிக்குது. இந்த படத்தினுடைய இயக்குனர், தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் இந்த படம் எல்லாருக்கும் வீட்டுக்கு போய் சேர்ந்து எல்லாருக்கும் மங்கையர்க்கரசின்னு நான் ப்ளே பண்ண அந்த மேஜிஸ்ட்ரேட் அந்த ஜட்ஜோட ரொம்ப பிடிச்சி போனது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். அதுக்கு மக்கள் எல்லாருக்கும் நன்றி. என்ன பண்ணாங்க மக்கள்? வேலூர் மக்கள் வேலூர் மக்கள்லாம் இங்கே இன்னைக்கு எனக்கு வந்து வாழ்த்து சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது இன்னும் ஸ்பெஷல். ஏன்னா என்னோட சொந்த ஊரில் இது நடக்குது. என்னோட சொந்த மக்கள் என்னை ரொம்ப அங்கீகாரம் பண்ணுற மாதிரியும், என்னை கோகல்னு சொல்கிற மாதிரியும் இருக்குது. நாங்களாம் இருக்கோம், நீ போன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப இமோஷ்னலான மூமெண்ட்டாக இருக்குது. வேலூர் மக்கள்கிட்டேருந்து எனக்கு இது கிடைக்கிறது ரொம்ப பெரிய ரெகக்னிஷன். 10th ஸ்டாண்டர்டில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குவேன்னு அப்பா, அம்மா, பாட்டி எல்லாருமேலேயும் சத்தியம் பண்ணேன்.
அது எனக்கே தெரியும் நடக்காது. பட் இந்த ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கிறது வந்து என் குடும்பத்தினருக்கும் என் நண்பர்களுக்கும் நான் வளர்ந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுக்காக கண்டிப்பாக நான் இன்னும் நிறைய உழைப்பேன். அடுத்த என்ன திரைப்படம் நடிக்கிறீங்க? அடுத்து தாய்க்கிழவின்னு ஒரு படம் February 20 ரிலீஸ் ஆகிருக்கு. அது இல்லாமல் கிணத்த காண ஒரு படம் ஹாட்ஸ்டாரில் ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் லைனில் இருக்குது. கடைசி விவசாயம் ஃபர்ஸ்ட் மூவி அது முதல் படத்திலே இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அது எதிர்பார்த்துருப்பீங்களா இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம்? இல்லை, படம் பண்ணும்போது எனக்கு ஐடியாவே இல்லை. கடைசி விவசாயம் பண்ணும்போது நான் ரொம்ப பேசிக் லேர்னர் மாதிரி தான். பட் படத்தை பார்க்கும்போது தான் எனக்கு சினிமாவில் என்ன பண்ண முடியும்னு எனக்கான இம்பாக்டை வச்சு தான் இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அது இன்னுமே எனக்கு தமிழ்நாடு அரசோட அங்கீகாரம்ன்றது வந்து இன்னும் என்னால் உள்ள நமக்கா அப்படின்னு நம்ப முடியாத இடம் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதை நான் சுத்தமாக எதிர்பார்க்காத விஷயம் தான். ஏன்னா நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இதுலேருந்து மீண்டு வந்த ஒரு பெண்மணி, அது ஒரு மருத்துவர், அதை தாண்டி இப்போ திரைத்துறையில் சாதிக்கிறதுன்றதை எப்படி எடுத்துக்கிறீங்க? உங்களை மாதிரியான மற்றவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? எதுவுமே தடை இல்லை அப்படின்றது வந்து எனக்கே திருப்பி மூவ் ஆன மாதிரி இருக்கு. அது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெசனேட் ஆகும்னு நினைக்கிறேன். விருது கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ.